ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்கள் எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் பொங்கல் மாதிரியே பொங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் அன்றைக்கி நம்ம சில காய்கறிகள் தான் சமைக்கணும்னு இருக்கோம். அதாவது அவரைக்காய், அதுக்கப்புறமா வள்ளிக்கிழங்கு, இது 2 பொரியல் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அதுதான் வருஷம் வழக்கம். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சமையல் வேலை தான் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மாமா என்னோடய ஹஸ்பண்டோட மாமா தான் எப்போவுமே எங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அவங்க 11:30க்கு மேலே பொங்கல் வைக்கலாம், கரெக்டாக 11:30க்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடலாம், அப்புறமா பொங்கல் அப்புறமா பிரசாத வேலைகளெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 11:30க்கு தான் பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம அந்த சங்கராந்தி பூஜை பண்ணணும் சூரியனுக்கு. அந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே அஷ்டோத்திரம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஸ்கெடியூல் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவரைக்காய்க்கு நான் பொரியல் பண்ணுறதுக்கு காய்கறிகள் எல்லாம் ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுட்டு எங்கள் அவரைக்காய் நறுக்கியாச்சு. அப்புறம் வள்ளிக்கிழங்கும் நம்ம கொஞ்சம் பெருசாக உருளைக்கிழங்கே நம்ம எப்படி கொஞ்சம் க்யூப்ஸ் அந்த மாதிரி நறுக்கிப்போம், அந்த மாதிரி நறுக்கிக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மோர் குழம்பு அதுக்கு ஊற வச்சாச்சு. அப்புறம் உளுந்து வடைக்கு ஊற வச்சுருந்தோம். அப்புறமா அன்றைக்கி பிட்லை மாதிரி செய்வோம், அதாவது கூட்டு மாதிரி பண்ணுவோம். அதுக்கு தேவையான அரைக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சிட்றேன். இது நம்ம ரசம் அன்றைக்கி இல்லை, மோர் குழம்பு இருக்கிறதுனால நம்ம கூட்டு, மோர் குழம்பு, அதுக்கப்புறமா 2 பொரியல், நமக்கு சக்கரை பொங்கல் இருக்குது. அதுக்கப்புறமா வெண்பொங்கல் பண்ண மாட்டோம், அந்த வெள்ளை சாதம் மாதிரி பண்ணுவோம். அது நமக்கு அன்றைக்கி பண்ணணுன்றது விசேஷம். ஸோ அதனால் அந்த வெண்பொங்கல் பால்லையே நம்ம வேக வச்சு பண்ணுறது. ஸோ அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெசிபி. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக வந்திருந்தது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் லன்ச் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆப்வியஸாக இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் ஒரு சவுத் இண்டியன் இந்த மாதிரி சாம்பார், ரசம், இந்த மெனு தான் எல்லாருமே சாப்பிடுவோம். இங்கே பிட்ல நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பொரியலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சமையல் கடகடன்னு நாங்கள் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறப்போ நமக்கு டக்குன்னு வேலையாயிடும். ஸோ இங்கே கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இல்லாமல் நான் சைட் பை சைட் பண்ணிவிட்டு நான் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம குக்கிங் ஆயில், அந்த ரீஃபைண்ட் ஆயில் நாங்கள் வேறு பிராண்ட் மாற்றி யூஸ் பண்ணுவோம். இந்த கிங் பிராண்ட் ஆயில் நமக்கு எப்போவுமே அமேசானில் ஆஃபரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த கிங் பிராண்ட் ஆயில் தான் நாங்கள் இப்போ ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம், ஆஃபர் இருக்கிறனால. ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு நான் வெளியே பார்த்திங்கன்னா கலர் இல்லை. அதனால் நான் சும்மா இந்த மாதிரி ஒரு பொங்கல் பானை, அதுக்கப்புறமா கோலம், அது மாதிரி கரும்பு வச்சு கோலம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதனால் கரும்பு வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அது சும்மா நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், அதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். 9 பத்திரம் இன்றைக்கி எமகண்டம் இருந்ததுனால அந்த டைமில் நம்ம எதுவும் சமையலோ இல்லை பிரசாத வேலையோ ஆரம்பிக்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 9 மணிக்குள்ளேயே எல்லா சமையல் வேலையும் முடிச்சாச்சு. ஸோ அந்த டைம் நடுவில் எங்களுக்கு இருந்த டைமில் பூஜைக்கு தேவையான பழங்கள், பூ, இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் 10:30 மணிக்கு மேலே தான் பிரசாத வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல் எவ்ரிவன். என்ஜாய் ஹாலிடே. கில் த ஹாலிடே என்ஜாய். சாப்பாட்டுக்கு தேவையான சாதம் வடிச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை சாதம் பாலில் வேக வச்சு பண்ணுறது, அந்த சாதத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ லன்ச் மெனு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு, சாதம், 2 பொரியல், கூட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வடைக்கு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு வடைக்கு அரைக்கிறது தான் 10:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபேமிலியில் எல்லோரும் விஷ் பண்ணுறது. இப்போ நமக்கு இந்த நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால இந்த மீட் பண்ணுறதுலாம் இல்லை. கிராமத்துலலாம் இந்த பொங்கல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்கள் ஊர் பொங்கல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். தரணி ஒரு வீடியோ போட்டிருந்தா, அவங்களோட ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷன் எப்படி கிராமத்தில் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி வருஷம் அவங்க ஃப்ளாட்ஸில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு வருஷம் கூட விடாமல் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு அது ஒரு கிராமத்தில் போய் பொங்கல் நம்ம கொண்டாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாட்டு வண்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த முளைப்பாரி பண்ணுறது, அப்புறமா கும்மி குத்துறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம கிராமத்தில் இருந்தால் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். பட் நம்ம சிட்டியில் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் எந்த அளவுக்கு நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்காம அந்த பொங்கலை
ட்ரெடிஷ்னலாக வந்து செலிப்ரேட் பண்ணணுமோ அதை வந்து நம்மளும் பண்ணணும். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி நாட்களில் என்னென்ன மாதிரி நம்ம வந்து பண்ணணும், ஸோ எந்த ட்ரெடிஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே செய்கிறப்போ அவங்களும் அந்த ட்ரெடிஷனை வந்து கொண்டு வருவாங்க, அந்த கல்ச்சரை. இப்போ இங்கே வெங்கலப்பானையை வந்து நல்லா விபூதி பட்டை போட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 2 வெங்கலப்பானை வைப்போம் இந்த வீட்டில். நாங்கள் வரும்போது அந்த வெங்கலப்பானை இன்னொன்று வந்து எங்கே வச்சோன்னே தெரியல. ஸோ இது ஒரு வெங்கலப்பானை கீழே இருந்துச்சு. அதனால் சக்கரை பொங்கல் இதில் வந்து செஞ்சுட்டு அப்புறம் இன்னொரு புது பாத்திரம் வந்து இருந்தது, அதில் வந்து அந்த வெள்ளை சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணோம். இங்கே வடை மாவு அரைச்சி உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பூஜைக்கு தேவையான பூ அதுக்கப்புறம் பழங்களும் எல்லாமே வந்து ரெடியாக இருந்தது. அங்கே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் இங்கே பிரசாத வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோர் குழம்புல வந்து அந்த வடை துணுக்கு மாதிரி போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் நான் இங்கே வந்து குட்டி குட்டியாக போடணுன்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் வடை மாதிரி தட்டினேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அப்புறம் குட்டி குட்டியாக வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து நம்ம மோர் குழம்புல போடுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வடை வந்து மோர் குழம்புல ஊறி சாப்பிடும்போது அந்த மோர் குழம்போட டேஸ்ட் எல்லாம் அந்த வடையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு வந்து முன்னாடி நாளை விட நெக்ஸ்ட் டே நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் புளிச்சு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே நம்மளோட துணுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மோர் குழம்புல போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சூடாக இதப்போ வடை தட்டிக்கலாம், பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வடை தட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வெண் பொங்கல், அந்த வெண் பொங்கல் கிடையாது, வெள்ளை சாதம் எப்படி வைப்போன்றதை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்கலப்பானையில் கொஞ்சமாக வந்து வெல்லம் போடணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நெய் விடணும். அதுக்கப்புறமா வந்து பால் விடணும். இந்த பால் விட்டதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் விடணும். அதாவது நம்ம அந்த சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு போட்டு ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் அதில் வந்து நம்ம விடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடணும். கரெக்டாக எங்களுக்கு 11:30 மணிக்கு டைம் வந்து மாமா சொல்லி வச்சுருந்தாரு. அதனால் 11:30 மணிக்கு வெங்கலப்பானை வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. இது வந்து பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து போட வேண்டியதான். அதே மாதிரி வெள்ளை சாதத்துக்கும் இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெல்லம் நெய் போட்டு பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவின தண்ணி ஊற்றி அதையும் வந்து நம்ம ஏற்றிடணும். இன்னும் கொஞ்சம் நான் வந்து பால் ஊற்றினேன், பொங்கறதுக்கு வந்து நல்லா பொங்கி வரும்ன்றதுனால. இப்போ இதில் வந்து அரிசி கழுவின தண்ணியும் வந்து போட்டாச்சு. பொங்கல் பால் பொங்குறதுக்கு முன்னாடி நிக்கில் வந்து தட்டு கரண்டிலாம் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டான். நான் வந்து சொன்னேன் பொங்கல் வந்து அந்த பால் வந்து பொங்குறப்போ பொங்கல் சொல்லணும் அப்படின்ட்டு. அது ஒரு செம்மையான ஒரு வைப்பு கொடுக்கும்ல. ஸோ இங்கே பிரசாதத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அடுப்பில் வந்து ஏற்றி வச்சாச்சு. அந்த பக்கம் வடை போடுறதுக்கு கடாய் வந்து வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம பால் பொங்குறதுக்கு மூடி வச்சாச்சு. அந்த பக்கம் வெண்பொங்கலுக்கு பால் ஊற்றி எல்லாத்தையும் வந்து மூடி வச்சாச்சு. இந்த பால் வந்து நல்லா கிழக்கும் மேற்குமா பொங்கி வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கிழக்கும் மேற்குமா அழகாக அந்த பால் வந்து நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம வந்து அரிசி பருப்பையும் ஊற வச்சிடணும் இல்லையா, அதை வந்து சேர்த்துடணும். நான் கொஞ்சம் வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறமா அதையே கொஞ்சம் வந்து போட சொன்னேன். ஸோ இது மெயினான நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரசாதமாக நம்ம வந்து நம்மளோட பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த இனிப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சாப்பிட்ணும். இனிப்போட இந்த தை திருநாள் நல்லபடியாக நமக்கு வந்து இந்த தை மாதம் பிறந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக வந்து எல்லாம் சந்தோஷமாக அந்த இனிப்பு மாதிரியே நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லா இனிப்பும் கலந்துருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த சக்கரை பொங்கல் வந்து பண்ணுறப்போ அது மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டேஸு முக்கியமான நாட்கள் அன்றைக்கி இந்த மாதிரி ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பால் வெள்ளை சாதத்துக்கு வச்ச பாலும் நல்லா வந்து பொங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் நானூற்றியும் அரிசி போட்டுடும். சக்கரை பொங்கலுக்கு அந்த சாதமும் பருப்பும் நல்லா வந்து வெந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பக்கம் வெள்ளை சாதமும் அந்த பால்லையே வெந்துட்டு இருந்தது. நல்லா சாதம் வந்து குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் போட்டாச்சு. ஸோ நான் வந்து நம்ம அந்த மஞ்சள் கட்டுவோம்ல அந்த பாத்திரத்தில் அந்த வெள்ளை சாதம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் மஞ்சள் கட்டிட்டேன். ஸோ இந்த மஞ்சளை கட்டிட்டு இதோடு தான் நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு சுவாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பட்டெல்லாம் போட்டு இந்த மஞ்சள் கட்டின உடனே அப்படியே ஒரு மங்களகரமாக ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
ஸோ இது வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரசாதமும் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கலுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு, அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி அது கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா பாருங்கள் சூப்பராக நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சாதம் வந்து தனித்தனியாக அப்படியே இல்லாமல் நல்லா குழஞ்சி வரணும். அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் போடணும் சாதம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சாதம் வந்து விரைச்சிக்காமல் இருக்கும். அதனால் அந்த கொஞ்சம் சிம்லேயே அந்த வெல்லத்தை நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம திராட்சையை வந்து தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பையும் தாளித்து போட்டுட்டா சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாதிக்காய் நம்ம வந்து கீறி போடணும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சூப்பரான இந்த பொங்கலுக்கான சக்கரை பொங்கல் பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக சுட சுட நம்ம வந்து வடையும் போட்டு எல்லாத்தையும் பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வடை வந்து மிக்சியில் தான் அரைச்சேன், பட் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருந்தது. தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். உப்பு வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி மாவு அரைச்சிட்டு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்திங்கன்னா நீர்த்து போகாமல் வந்திருக்கும் மாவு. பிரசாதம் எல்லாம் சூப்பராக வந்தது. கீழே பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கிட்ட வந்து காட்டிட்டு மேலேயுமே நாங்கள் வந்து கரும்பு அப்புறம் சூரிய பகவானுக்கும் அதை வந்து நைவேத்தியம் பண்ணணுன்ட்டு மேலேயும் கோலம் போட்டு சக்கரை பொங்கல் அந்த வெள்ளை சாதம் எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி சூப்பராக பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:10 ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் எல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து பொங்கல் சாரி இது தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவிலேயே. ஸோ இது தனியாக பொங்கலுக்குன்னு ஒன்றும் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணலை. இது ஆல்ரெடி நான் வந்து நவராத்திரி அப்போ வாங்கினது தான். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குமே அப்படின்றனால இது வந்து கட்டினேன். இது மீஷோவில் வாங்கினது தான். ஸோ ஆன்லைனில் வந்து சாரீ வாங்கினா நான் வந்து ப்ளீட்ஸ் வராது, ஹைட்டு பத்தாது சில சமயம் அப்படி சொன்னேன். ஆனால் இந்த சாரீ மீஷோவில் வாங்கினது தான். பட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஃபுல் ஹைட் வந்து வருது. இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கல்யாணி காட்டன் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து நல்லாயிருக்கு. இந்த சாரியோட லிங்க் நான் வேணால் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பொங்கல் இங்கே வந்து நல்லபடியாக முடிஞ்சாச்சு. சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு போகிறோம். நீங்கள்லாம் வந்து உனக்கு ரெஸ்ட் கிடையாது, எனக்கு தான் ரெஸ்ட். நாங்கள் தான் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ நல்லபடியாக சிறப்பாக வந்து பொங்கல் முடிஞ்சது. உங்களுக்குலாம் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன், இல்லைனா வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த பொங்கல் vlog வந்து வரும். ட்வின்ஸ் வித் கிச்சன் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த ஹாலிடே வந்து உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Thank you. Bye.